திருப்பூர் பகுதியில் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அமராவதி அணையை ஒட்டிய ஆற்று பகுதிகளில் இருந்து சமூக விரோத கும்பல்கள் மூலம் தண்ணீர் திருட்டு அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த செய்தியை இப்போது பார்க்கலாம். உடுமலை அருகே அமைந்துள்ளது அமராவதி அணை. இதன் கொள்ளளவு 90 அடியாகும். ஆனால் தற்போது அணையில் இருக்கும் நீர்மட்டம் 20.95 அடி மட்டுமே உள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்படுத்த வேண்டிய தண்ணீரை சில சமூக விரோத கும்பல் மின்மோட்டார் மூலம் வாய்க்காலில் ஆழ்துளை குழாய் அமைத்து தண்ணீரை திருடி வெளியில் விற்பனை செய்து வருவதே காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர் விவசாயிகள். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஆறு மற்றும் வாய்க்காலில் மின்மோட்டார் வைத்து தண்ணீர் திருடும் கும்பல் மீது விவசாயிகள் புகார் தெரிவித்தாலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மறுத்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இப்படி தண்ணி எடுக்கும் போது 12 கிலோமீட்டருக்கு தண்ணி வந்து சேர்றதே இல்லை. இதனால கடைமடையில் இருக்கக்கூடிய பயிர்கள்ல கருகும் நிலையில் இருக்குதுப்பா. இதை நாங்கள் அதிகாரிகிட்ட சொன்னப்ப திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அதிகாரிகள் இன்னைக்கு எவிசன்ல இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்ட அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்தும் இன்னைக்கு இந்த எவிசன்ல அவங்க கலக்கல. ஆகவே 2 மாவட்ட அதிகாரிகளும் சேர்ந்து இந்த எவிசனை மேற்கொண்டா கடைமடை விவசாயம் செழிப்படையும். பயிர்களை காப்பாற்ற தண்ணீரின்றி தவிக்கும் நிலையில் தண்ணீர் திருட்டில் ஈடுபடும் நபர்களால் மிகவும் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடத்தூர் பாசனத்துக்கு திருப்பூர் தண்ணியை திண்டுக்கல் மாவட்டத்துக்கு 1500 ஏக்கர் திருட்டுத்தனமாக போர் போட்டு தண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. இதனால கடமடை பகுதியில் இருக்கிற விவசாயம் எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா கருகு நிலையமும் பாதி வெள்ளாமை மீது எடுத்து நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிகாரிங்க நல்ல முடிவை எடுத்து எங்களுக்கு பண்ணணும். அமராவதி ஆற்றில் குடிநீருக்காக ஆங்காங்கே பெரிய குழிகளில் தேங்கி நிற்கும் தண்ணீரை பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் சூழ்நிலையில் விவசாயத்திற்காக தமிழக அரசு வழங்கிய இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி அமராவதி ஆற்றில் பொதுமக்களின் குடிநீரை ஆழ்குழாய் கிணறு அமைத்து மின்மோட்டார் மூலம் திருடி விற்பதால் உடுமலை மற்றும் மடத்துக்குளம் தாராபுரம் பகுதிகளில் 2 லட்சம் மக்களின் குடிநீர் தேவை பாதிக்கப்படும் அபாயகரமான சூழல் உருவாகி வருகிறது என்றால் அது மிகையாகாது. மோகன், நியூஸ் 7 தமிழ், உடுமலை.